everyone. இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் ரொம்ப காமனாக வருது. ஸோ இந்த டிஸ்க் பல்ஜ் ஏன் வருது அப்படின்றது தெரியுமா? இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது ஒரு ப்ரோக்ரெசிவ் டீஜெனரேட்டிவ் டிசீஸ் கண்டிஷன், ஒரு ஏஜுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கண்டிஷன். இது யங்ஸ்டர்ஸில் வரதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்று வெயிட் கெயின், ஒபேசிட்டி அப்படின்றது. செகண்ட், செடன்ட்ரி ஹேபிட், டிஸ்க் கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது. தேர்ட் ஒன், ஓவர் ஸ்ட்ரெயினிங், ரொம்ப நேரம் உட்கார்றது, ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் தவறான முறையில் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு ஏஜுக்கு அப்புறம் அந்த 45, 50 இல்லை 55க்கு அப்புறம் சாதாரணமாக வரும். இதை வராமல் இருக்கணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால், இல்லை அந்த ஸ்பைனல் போனை ஸ்ட்ரென்தனிங் பண்ணிகிட்டே வந்தால் இது வராமல் இருக்கும். இப்போ வந்தாச்சு அப்படின்னா இதுக்கு ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது பெயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ண முடியும். இதோடு சேர்ந்து ஃபிசியோதெரப்பி, அகெயின் அதை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தால் கண்டிஷனை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.